வணக்கங்க. என் பேர் பிரபு. நான் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா, குடிபோதை மறுவாழ்மை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். எங்களுடைய மறுவாழ்மையும் அரசு மூலியமா அங்கீகாரம் பெற்று அரசு அனுமதியோட நடத்திட்டு இருக்கோம் கடந்த 6 வருட காலமாக. இந்த ட்ரீட்மெண்ட்டோட அடிப்படை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்கள் மாற்றத்தை கொடுக்குறோம். உடல் ரீதியான மாற்றம் நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட 3 டாக்டர்ஸ் இங்கே வந்து வீக்லி விசிட் வந்துட்டுருக்காங்க. ஒரு ஜென்ரல் டாக்டரும் 2 சைக்காட்ரிக் டாக்டரும் வந்துட்டுருக்காங்க. நர்ஸ் எப்பவும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இங்கேயே தங்கி பார்த்துட்ருப்பாங்க. பேஷண்ட்ஸுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் எதுனாலும் நாங்கள் கேர் எடுத்து பார்த்துக்குவோம். மன ரீதியான மாற்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கு, தெரபிஸு, யோகா இந்த மாதிரி அதுக்குண்டான சைக்காலஜிஸ்ட் முடித்தவங்க இங்கே இருக்காங்க. அவங்கள வச்சு மன ரீதியான மாற்றம் நம்ம கொடுக்குறோம். இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3000 பேர்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. நான் இப்போ 5 வருஷத்துக்கு முன்ன ரொம்ப ஓவர் தண்ணினாக்க எனி டைமே இடுப்பில் சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கார் வச்சிருக்கிறேன், 3 வண்டி வச்சிருக்கிறேன். அந்த அடவு வச்ச நகை அனைத்துமே மூட்டியிருக்கிறேன். என் பையன் இன்னைக்கு இன்ஜினியர் படிக்க வைக்க போகிறேன். கோயம்புத்தூரில் போய் இப்போ அட்மிஷன் போட போகிறேன். இன்னைக்கு போட்டு வந்துட்டேன். இப்போ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நல்லா இருக்கிறேங்க. ஒரு குடி இல்லாமல் வாழணுங்கிறது இப்போ சொல்கிறதுக்கு கூட இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்க. என்னால் இன்னும் 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அது நமக்கு சந்தோஷம் தான். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க. பணமே இருக்காது ஜோப்பில். இன்னைக்கு இந்த அந்த பணம் அப்படியே இருக்குது நம்மள்கிட்ட. அப்போ ஒன்றுமே இருக்காது. பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா நேராக சாராய கடைக்கு போவேன். இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன். குடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை கிடையாது. குடிக்கிறதுல 3 வகையான குடி இருக்குது. முதல் குடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பாவது ஒரு தடவை குடிப்பாங்க. 2வது வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லியும் குடிப்பாங்க, கம்பல்சரி குடிப்பாங்க, அளவாக குடிப்பாங்க, லிமிட்டை தாண்ட மாட்டாங்க. 3வது வகையான ட்ரிங்கர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திங்கிங்கே ட்ரிங்கிங்கை பற்றி மட்டும்தான் இருக்கும். குடும்பத்தை பற்றின கவலை இருக்காது, குழந்தைகளை பற்றின கவலை இருக்காது, வேலையை பற்றின கவலை இருக்காது, பொருளாதாரத்தை பற்றின கவலை இருக்காது, எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இருக்காது. அவங்களோட திங்கிங் குடிக்கிறத பற்றி மட்டும்தான் இருக்கும். அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் அவங்க போவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் அவங்கள எப்படி பார்க்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கவலை இருக்காது. அவங்க ஒரு தனி உலகத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. அதிலிருந்து அவங்கள நாங்கள் வெளியில் கொண்டு வரக்கு நாங்கள் முயற்சி எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நிறுவனத்தில். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபுட்டு, தங்கறதுக்கு எல்லாமே நாங்களே இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கூட இருக்குதுங்கிறது அவசியம் கிடையாது. நாங்களே பார்த்துக்குவோம். அதை பற்றின எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நாங்களே அவங்கள கேர் எடுத்து பார்த்துட்டு அப்படியே சொன்ன மாதிரி தான் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்கள ஃபிட்டாக்கி இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புது மனிதராக நாங்கள் இங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் நாங்கள் வந்து அனுப்புவோம். அதுக்கு வந்து முழு மூச்சாக இந்த வேலையை நாங்கள் இறங்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம்.